இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபில்லிங் கிளாஸ்ல வந்து நம்ம ரிமைனிங் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல வந்து கொஞ்சம் வந்து நம்ம கிளாஸஸ் பார்த்துருப்போம். இது வந்து ரிமைனிங் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்லிங்ல ஸோ அதை பேஸ் பண்ணியே தான் வரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் மாறும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு ஹம்ஸ் இதுல டாட் வச்சு கீழே எப்படி இழுத்துடணும். இந்த மாதிரி. ஓகேவா? இங்க ஒரு டாட் வச்சணும். டபுள் லைன் போட்டு அது மேல ஹம்ஸ். ஸோ இது ஒரு ஃபில்லிங் பார்ட். டாட் மாதிரி வச்சு கீழே இழுத்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு மேலே வச்சு இப்படி டாட் வச்சாலும் ஓகே தான். இப்படி இழுத்து இந்த மாதிரி டாட் வச்சாலும் ஓகே தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா வருதோ அந்த மாதிரி வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது போட்டு ஹம்ஸ் டாட். ஓகேவா? இது ஒரு டைப். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேன்சி ஸ்வெர்ல் பார்த்தோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி வரும். ஃபேன்சி ஸ்வெர்ல் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி வரும். இங்க வந்து குட்டியா போட்டு ஹம்ப். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து வளைச்சிடணும். ஓகேவா? இதுல ஹம்ப். அகைன் இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு இதுக்குள்ள அந்த ஸ்விரல் போடணும். போட்டுட்டு ஹம்ப். இதுதான் வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி போட்டுட்டு ஹம்ப். ஜஸ்ட் இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் போட்டு விட்டுட்டு இங்க இருந்து இப்படி இந்த லைனை இழுத்துடும். போட்டுட்டு ஹம்ப். ஸோ ரொம்ப இது வந்து சிம்பிளான டைப்பு. டாட் வச்சு இப்படி இழுத்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து தேர்ட் டைப். ஹம்ப். ஓகேவா? இதுதான் வந்து தேர்ட் டைப். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து. ஸ்பைரல் மாதிரி போட்டு ஹம்ப். ஓகேவா? ஸ்மால் அப்புறம் பிக் ஹம்ப் மாதிரி. இதுல லைன்ஸ் போட்டு இதை வந்து ஃபில் பண்ணுங்க. மறுபடியும்
ஸ்பைரல் போட்டு ஒரு லைன் போட்டு ஹம்ப், டபுள் லைன் வந்து ஹம்ப் போடணும். டபுள் லைன் ஹம்ப் போட்டு பிக் லைன் பிக்கா வந்து ஹம்ப் போட்டுக்கணும். போட்டுட்டு அதையும் இந்த மாதிரி கர்வ்ஸ். இந்த டிசைனும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேவா? போட்டுட்டு இதை வந்து ஃபில் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் போகணும். அதையும் இதே தான் வந்து ரிப்பீட் பண்ணணும். டபுள் லேயர் போட்டுட்டு பிக் ஹம்பா ஒரு லேயர் போட்டுக்கணும். போட்டுட்டு அகைன் லைன்ஸ் போட்டுட்டு இதை வந்து ஃபில் பண்ணிட்டுருணும். ஓகேவா? இதுதான் வந்து 4th டைப். நெக்ஸ்ட் வந்து 5th டைப். 5th டைப் இந்த 4th கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். இந்த மாதிரி டபுள் லேயர் வந்து போட்டுட்டு இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் போடுவோம்ல, ஸோ அந்த டைப்பு ஃப்ளவர் பெட்டல்ஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ அது மாதிரி போட்டுட்டு இதை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். டபுள் லைன் போட்டுட்டு ஓகேவா? இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுறணும். இதுதான் வந்து 5th டைப். கேப் இல்லாம ஃபில் பண்ணிடுறோம். இதுதான் வந்து 5th டைப். நெக்ஸ்ட் வந்து 6th டைப். போட்டு இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுட்டு இதுல வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். இந்த இதுல பாட்டுல வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். ஓகேவா? இது ஒரு ஃபில்லிங். ஹம்ஸ் கொடுத்துட்டு மேல டாட் மாதிரி வச்சிடணும். முடிச்சுட்டு இதுல வந்து ஃபில்லிங்ஸ். ஓகேவா? அகைன் சேம் டபுள் லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டுட்டு அதுல டாட் மாதிரி வச்சுட்டு அது மேல கர்வ் லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு இங்க வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து 6th டைப். நெக்ஸ்ட் வந்து 7th டைப். 7th டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேன்சி ஸ்பிரிட் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் வந்து 7th டைப். ஓகேவா? இந்த இதுல இது வச்சுட்டு இதை இப்படி கொண்டு வரணும். இதுதான் வந்து 7th டைப்.
ஓகேவா? இதுதான் வந்து 7th டைப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8th டைப். இந்த மாதிரி ஹார்டிங் மாதிரி எடுத்துக்கிறோம். டாட் வச்சு டபுள் லைன் கொடுத்துட்டு அது மேல ஹம்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அது மேல இந்த மாதிரி கர்வ் லைன். இது வந்து 8th டைப். நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி போட்டு ஹம்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு டாட் மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். அது மேல கர்வ் லைன். இதுதான் வந்து டைப் 8. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் 9. டைப் 9 சிம்பிளா தான் இருக்கும். ஹம்ஸ் மாதிரி போட்டு அதுல வேவ் லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு டாட். ஓகேவா? இதுதான் வந்து டைப் 9. டபுள் லைன்ல ஹம்ஸ் போட்டு இதுக்கப்புறம் டபுள் லைன் போட்டு வேவ் லைன். போட்டுட்டு டாட். இதுதான் வந்து டைப் 9. நெக்ஸ்ட் வந்து டைப் 10. இப்போ டைப் 10ல சேம் மெத்தட் தான். ஃபில்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் ஆகும். எல்லாமே ரிப்பீட்டடா தான் வரும். போட்டு பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு இதுல வந்து கர்வ் லைன் போட்டுட்டு இந்த லைன், இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இதுல வந்து டாட். இதுதான் வந்து 10th டைப். ஹம்ஸ் போட்டு ஓகேவா? டாட் மாதிரி வச்சுட்டு
ஸோ இதுதான் வந்து டைப் 10. ஸோ இதை இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக 10 டைப்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். ஓகேவா, டோட்டலாக 10 டைப்ஸ் பார்த்துருக்கோம். இதை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.